வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வார்ஃபேர் அனிமோட 12வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். ஹீரோ டைவ் அடிச்சு அந்த தண்ணிலே மோதிடுறான். நீ இன்னும் நம்பலையா? இதுதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ். கீழே இருக்கிறது தான் சி ஆஃப் ஜோசா. எனக்கு தொல்லை கொடுக்காம நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேளு. இது எல்லாமே இயற்கையா நடக்கிறது தான். இத படிச்சு பாரு, அப்ப என்ன நம்புவ. அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை மேல வர வச்சிடறா. அவ போய் அந்த கல்லுல கை வச்சு பவர் அனுப்புறா. டங்குன்னு சவுண்டு கேட்டு சுத்தி பவர் போய்கிட்டே இருக்கு. என்னடா இதுன்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இவரு தான் ஹீரோயிக் ஸ்பிரிட் ஆஃப் எம்பையரர் காங்கு. ஒரு முறை காங்கியான் எம்பையரர் மணி பொறுப்புல இருந்தவரு. காங்கியான் ரிலிம்ல இவரை யாராலையும் ஜெயிக்க முடியல. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோ ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். அவ திருப்பி போய் வேற ஒரு கல்லுல கை வச்சுட்டு, இவத்த வாய்டு எம்பையரர் யூ வான். இவர் இந்த வாய்டோடைய ஒரு எறாவிய அவருடைய கையில அசால்ட்டா மடக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை சுத்தி ரிங் மாதிரி ஏதோ போய்கிட்டே இருக்கு. ஹீரோ அவர்கிட்ட வந்து கை வைக்கலான்னு பாக்குறான். பார்த்தா அவனுடைய கை உள்ளார போகுது. அவரும் அப்படியே சில மாதிரி நின்னுகிட்டு இருக்காரு. ஹீரோவும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இது எம்பையரர் யாங்கு. இவர் ஒரு பார்வை வைகாட்டின்னு அந்த பொண்ணு சொல்றா. அவர் கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா பவர் சுத்தி வேக வேகமா போகுது. எல்லாம் கடவுளுமான்னு ஹீரோ சொல்றான். திருப்பி அந்த பொண்ணு வந்து வேற ஒரு கல்லுல கை வைக்கிறா. அந்த கல்லுல இருந்து தாமரைப்பூ வெளியில வந்து பவர் சுத்தி சும்மா தெரிச்சுக்கிட்டு போகுது. இவருன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே, இவரு குயிங்லின் எம்பையரர், என்னுடைய எம்பையரர் இவரு. நான் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு ஹீரோ சொல்றான். ஆனா இப்போ உன்னுடைய கல்டிவேஷன் பேஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. இங்க இருக்கிற பண்டைய பேரரசர்களுடைய சக்தி அவ்வளவும் ஸ்ட்ராங்கா இல்ல. உன்னுடைய சோசா பாடி உச்சத்தை அடையிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி ஆகணும். அப்பதான் உன்னால ஏன்ஷியன்ட் ஹீரோயிக் ஸ்பிரிட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டனா இங்க இருக்கிற ஏன்ஷியன்ட் எம்பையர்களால பயபடி அவங்களுடைய பேலஸ் ஸ்டைல கொண்டுகிட்டு வர முடியும்னு அந்த பொண்ணு சொல்றா. என்னால 9 ஏன்ஷியன்ட் எம்பையரர் ஹீரோயிக் ஸ்பிரிட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இதை பிராக்டிஸ் பண்றதுக்கான பலன் என்ன? ஏன் என்ன தேர்ந்தெடுத்து இருக்காங்கன்னு ஹீரோ கேக்குறான். இந்த 1000 வருஷத்திலே வாங்கிட்ட மட்டும்தான் ஜோசோவோடைய செலஸ்டியல் பாடி இருக்கு. வேற எந்த ஒரு காரணமும் இல்ல. நீ இந்த சக்திகள் அடையத்துக்கு கல்டிவேஷன் பண்ணணும். சாதாரண மக்கள் இது 1000 தடவைக்கு மேல பண்ணணும்னு அவ சொல்றா. என்னது அவ்வளவு தடவை பண்ணணுமா? நான் எப்ப ஸ்வாட் இம்மார்டல் ஆவன் ஹீரோ கேக்குறான். சாதாரண மக்களுங்க கிட்ட இருந்து வரலனா அப்புறம் எப்படி எவன் பவர்லாம் இருக்கும்? எனக்கு கருணெல்லாம் காட்ட தெரியாதுன்னு அவ சொல்றா. சீனியர், எப்படி என்னுடைய பவரை சீக்கிரமா அதிகரிக்குதுன்ற வழியாச்சு சொல்லுங்கன்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா நீ முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஒன்னும் சொல்லாதீங்க, 10 விஷயமா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு ஹீரோ சொல்றான். சரி வா, உனக்கும் எனக்குமான ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை கான்ட்ராக்ட் வச்சுக்கலான்னு அவ சொல்றா. ஹீரோ அதை கேட்டுட்டு கொஞ்சம் யோசிக்கிறான். இந்த விஷயம் எப்பயும் இந்த சோல் ஸ்பேஸ் விட்டு வெளியே போவாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு கை காட்டுறா. ஹீரோ ஒரு மாதிரியா சிரிக்கிறான். இவன் கை கொடுக்க மாட்டான் போல இருக்குன்னு மேல பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா டக்குன்னு ஹீரோ கை கொடுத்துறான். அதை பார்த்துட்டு அவ சிரிக்கிறா. ஹீரோவும் சிரிக்கிறான். பார்த்தா அவங்கள சுத்தி பவர் வர ஆரம்பிச்சு அது ஒரு தாமரை பூவா மாறுது. கையை எடுத்துட்டு இது குவிங்லின் டிஜு மெத்தடுன்னு சொல்றா. பார்த்தா ஹீரோவோட கையில ஏதோ பவர் வந்துட்டு இருக்கு. இது உன்னுடைய டேண்டைன் பவரை ரிஃபைன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாதாரண மக்களை விட இது 100 மடங்கு அதிகமானது. இன்னொரு விஷயம், இதுல ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் சாதாரண மக்களை விட உனக்கு 1000 தடவை அதிகமா இருக்கு. எம்பையரர் குயிங்லின், இத எம்பையரர் ஸ்வாட் ஸ்பிரிட் எனக்கு சொல்லிச்சு. இங்க பாரு, நீ சோசாவோடைய பவரை யூஸ் பண்றதுக்கு நீ இந்த மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணு. இது மட்டும் இல்லாம நீ ஏன்ஷியன்ட் எம்பையரர் வயலையும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பவர் அனுப்புறா. அது ஹீரோவை சுத்தி வந்து அவனுடைய தலைக்குள்ளார போயிடுது. இதுதான் சோசா கான்செப்டா? தாவோயிசம் முடிஞ்சிருச்சு, நீ ரொம்ப கடினமா பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. ஓகே, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ தனியா நின்னுகிட்டு இருக்கான். காலை நவுத்தி வச்சு பாக்குறான். கீழே எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு கத்திக்கிட்டே வந்து தண்ணியில விழுந்துடுறான். திருப்பி ஹீரோவா காட்டுறாங்க. பயந்துகிட்டே டக்குன்னு எழுந்துடுறான். நான் எங்க இருக்கேன்? அப்ப நடந்ததெல்லாம் வெறும் கனவா? பார்த்தா ஹீரோவோடைய மைண்டுக்குள்ளாராங்க நடந்த சம்பவம் எல்லாம் ஒன்னு ஒன்னா ஞாபகத்துல வருது. நடந்த சண்டை என்ன ஆயிடுச்சு, பர்பிள் கேர்ள் எங்க போனான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கைய பாக்குறான். இதுதான் ஜோசா கேரா? இல்ல இது ஜோசா கான்செப்ட்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து ஜோசா கேதரிங் சொல்லிட்டு கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். பார்த்தா திருப்பி அந்த இடத்தையே காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். அப்ப நடந்ததெல்லாம் கனவு இல்லையா? எல்லாமே உண்மையா? நான் அப்போ ஒரு குப்பை இல்ல, எனக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஜோசா செலஸ்டியல் பாடி இருக்குன்னு ஹீரோ கத்துறான். திடீர்னு அந்த பொண்ணு ஹீரோ முன்னாடி வந்து நின்னுறா. ஹீரோ வாயை பொலந்து பாத்துக்கிட்டு இருந்துட்டு வந்து உக்காந்து பிளட் ஆஃப் குயிங்லின்
டேங்லின் ஷேப் ஆஃப் போலி ப்ளூ லோட்டஸ் எவன் அண்ட் எத்து பவர் கேதரிங் சொல்லிட்டு கை காட்டுறான். பவர் சுத்தி போகுது. என்னவோ சவுண்டு கேக்குது. பார்த்தா பவர் எல்லாம் ஹீரோ கிட்ட போய்கிட்டு இருக்கு. தாமரை பூவை வர வச்சுக்கிட்டு இருந்துட்டு கண்ணை திறக்கிறான். பார்த்தா அவனுடைய வயிற்றுல ஏதோ ஒரு பவர் வருது. திருப்பி நிறுத்தாம கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். மேல ஒரு தாமரை பூ வந்து பவரை ஹீரோக்கு அனுப்புது. சோல் பவர் ஆஃப் சோசா கேதரிங். ஹீரோவை சுத்தி ஏதோ பவர் வந்து மேல போயிடுறான். ஒரு வையா நான் எப்படியோ QI ரிஃபைனிங்கோட செகண்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டேன். உண்மையிலேயே சோசா கேதரிங் பவர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. டேன்டைனையும் இப்ப என்னால யூஸ் பண்ண முடியுது. அப்படின்னா எனக்கு சக்தி இப்ப வந்திருக்கு. இது 9th லெவல் QI ரிஃபைனிங் ரிலிம்ல இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப நல்லாவே இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.